உலகம் போற்றும் உத்தம தலைவர், வாரி வழங்கும் வாரி வள்ளல், இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி திருச்சி மாநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர், இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவனர் மீதும் இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர், இளைஞர்களின் நம்பிக்கை, எங்களின் எதிர்காலம் ஐயா டாக்டர் இளையவேந்தர் மீது மாறா பற்று கொண்டு தன்னை முழுமையாக இந்திய ஜனநாயக கட்சியை ஈடுபடுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு காலகட்டங்களிலே கொரோனா காலம் உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் இந்திய ஜனநாயக கட்சியின் பெயரிலும் டாக்டர் பாரிவேந்தருடைய பெயரிலும் ஐயா இளையவேந்தருடைய பெயரையும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்களுக்கு அண்ணன் குணா அவர்கள் அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்டவை மாநில இளைஞரணி துணை செயலாளர் அருமை நண்பர் PR சுரேஷ் அவர்களையும் என்னையும் வைத்து பல்வேறு வழங்கியிருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு கட்சியின் மீதோ ஒரு தலைவரின் மீதோ மிகுந்த பற்று உள்ளதால் மட்டுமே இது போல செய்ய முடியும். எப்பொழுதுமே இந்திய ஜனநாயக கட்சியின் மீதும் டாக்டர் பாரிவேந்தர் மீதும் ஐயா இளையவேந்தர் மீதும் மாறாத பற்று கொண்ட அண்ணன் குணா அவருடைய புதல்வி அவருடைய இல்ல திருமணத்திலே தலைமையேற்று நடத்த வருகின்ற இளைஞர்களின் எதிர்காலம், இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் டாக்டர் பாரிவேந்தர் அவருடைய அரசியல் வாரிசு, நம்மையெல்லாம் எதிர்காலத்தில் வளர்ந்து வருகின்ற அன்பு ஐயா இளையவேந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்று பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மையோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் பாரிவேந்தர் உத்தம தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடைபெறுகின்ற இந்த திருமணத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் அரசியல் வழிகாட்டி ஐயா இளையவேந்தர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் இந்த இனியதொரு நேரத்திலே வருக வருக என திருச்சி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இந்திய ஜனநாயக கட்சியுடைய மாநில இளைஞரணி துணைச்சாளர் நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அனைத்துக்கும் வணக்கம். நம்ம டாக்டர் பாரிவேந்தர் ஆணையின்படி, அவர் வழிகாட்டுப்படி, நம்ம இளையவேந்தர் ஆணைப்படி நம்ம எப்போதுமே நம்ம இந்திய ஜனநாயக கட்சி வந்து மக்களுக்காண்டி உருவாக்கப்பட்டதான் இந்திய ஜனநாயக கட்சி. இந்த இந்திய ஜனநாயக கட்சியை பற்றி வேற இந்த கட்சிக்கு வந்து நம்ம கட்சி கொள்கையின்படி வேற எந்த கட்சியிலும் மாதிரி கிடையாது. கூப்பிட்ட உடனே எந்த இது இல்லாம உடனே வர தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இளையவேந்தர். அதனால நம்ம எப்போதுமே நம்ம கட்சிக்கு உண்மையா இருந்து நம்ம கட்சியை வளர்க்க என்ன பாடுபடுமோ அனைத்து நம்ம ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வழிகாட்டி தலைவர் இருக்காது, இளையவேந்தர் 2 பேர் இருக்காங்க. நம்ம மேற்கொண்டு கட்சி வளர்க்க நம்ம எல்லாம் உறுதியா இருந்து நம்ம கட்சிக்கு கண்டிப்பா நம்ம நிறைவேற்றி கொடுப்போம். நன்றி, வணக்கம். படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அப்பொழுதுதான் அரசியல் தூய்மைப்படும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இளைஞர்களுக்காக முழுக்க இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்திய ஜனநாயக கட்சி எனும் மாபெரும் இயக்கம்.
இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவனர் அவர்கள் மற்ற தலைவர்களைப் போல அல்லாமல் எவ்வளவோ கட்சிகள் இருந்தாலும் எந்த பின்னணியும் ஆதாரம் இல்லாமல் கட்சி என்ற ஒன்றை மட்டுமே வைத்து சம்பாதிப்பதற்காக அரசியல் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வாரி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே ஆரம்பித்து இன்றைக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பதவியேற்பதற்கு முன்பாகவே அந்த தொகுதிகளிலே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்ற அனைத்து இடங்களுக்கும் தன்னுடைய சொந்த செலவிலே போர் போட்டுக் கொடுத்து வாட்டர் டேங்கர்களை லாரிகளை அனுப்பி அந்த வறட்சியான காலகட்டத்திலே பல்வேறு உதவிகளை செய்தவர் தான் டாக்டர் பாரிவேந்தர். கொடுத்த வாக்குறுதியில் முதலாக 300 மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதியை அறிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக 600 மாணவர்களுக்கு முற்றிலுமாக இலவச கல்வியை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக வழங்கிக் கொண்டிருப்பவர் டாக்டர் பாரிவேந்தர். கொடுத்து சிவந்த கரங்களின் சொந்தக்காரர் அவருடைய வாரிசு. அதே போல எங்களுடைய டாக்டர் இளையவன் அவர்களும் நாங்கள் போய் இந்த திருமணத்திற்கு குணா அவர்களை யார் என்று அவர்கள் தெரியாது அறிமுகப்படுத்தி உங்கள் மீது பற்றுள்ளவர் நமது இயக்கத்திற்காக இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு ஆர்வமுள்ள இளைஞர் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் அனைத்ததும் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று வருகை கொண்ட டாக்டர் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துடைய தலைவர் இளைய வேந்தர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியும் தெய்வமாய் இருக்கின்ற டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த குணா அவர்களின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள ஐஜேகே தொண்டர்களும் நண்பர்களும் சொந்தங்களும் கூடி உங்களுக்கெல்லாம் எல்லாருடைய வாழ்த்துக்களையும் ஐயா சார்பிலும் இறைவனின் ஆசியோடும் முதலில் மணமகன் மணப்பெண்ணுக்கு வாழ்த்து தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அவர் பல்லாண்டு 100 ஆண்டு எல்லா செல்வங்களும் பெற்று இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து இரு வீட்டாரையும் ஒன்றாக கருதி தாய் தந்தையர் பெண்ணுடைய தாய் தந்தையரையும் சரி மாப்பிள்ளையுடைய தாய் தந்தையரையும் சரி இரு வீட்டாரையும் இவர்கள் அழைத்து ஒன்றாக அழைத்து செல்ல வேண்டும். அந்த பொறுப்பு மாப்பிள்ளைக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. இந்த அப்போதான் இந்த வாழ்க்கை ரொம்ப சிறக்கும் என்பதை ஒரு சின்ன அறிவுரையாக கூறி இப்போது எனக்கு முன்னால் இங்கே பேசிய நமது பாரி சிவா அவர்களும் மற்றவர்களும் ஐயா பாரிவேந்தர் எதை கொடுப்பார் எப்படி கொடுத்து கொண்டிருப்பார் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், இத்தனை கட்சிகள் இருக்கிறது, எதற்கு ஐஜேகே என்று உங்களுக்கெல்லாம் தோன்றும். ஐஜேகே என்பது இன்றல்ல நாளை இந்த இந்தியாவை ஆளும். ஏனென்றால் ஒரு மனிதன் எம்ஜிஆர் படத்தில் பாடுவார், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்படி ஒரு மனிதர் யார் என்றால் டாக்டர் பாரிவேந்தர். அதாவது அவர் இதே திருச்சி கல்லூரியிலே படித்தார், ஜமால் முகமது கல்லூரியிலே படித்தார். படித்து விட்டு சென்னைக்கு வேலை தேடி வந்தார். அங்கே அவரால் இன்ஜினியரிங் படிக்க முடியவில்லை. ஆனாலும் என்னால் முடியவில்லை என்று எப்பொழுதும் அவர் கவலைப்பட்டதும் இல்லை, துவண்டு விட்டதும் இல்லை. அந்த ஈக்குவலன்ட் படிப்பான AMIE என்ற பட்டப்படிப்பை பெற்றால் அது படிக்கிறது பிடெக்கோட கஷ்டம். ஐயா அதை படிச்சு சிறந்த முறையில் பாஸ் பண்ணி எந்த படிப்பை முடிக்க முடியலன்னு நினைச்சாரோ இந்த ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறார். அது என்ன சொல்கின்றது என்றால், நான் ஏதோ அதிர்ஷ்டத்திலோ ஏதோ மற்றவர்களை நான் வாய்ஸ் ஜாப்பம் செய்துவிட்டு நான் அதை செய்து முடிப்பேன் என்பதில்லை. உழைப்பு உழைப்பு
உழைப்பு, நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. ஐயா தன்னை எப்படி நம்புகிறாரோ அதே போல் இன்று SRM குழுமத்திலே வேலை பார்க்கின்ற அத்தனை பேரையும் தான் எப்படி நம்புகிறாரோ அதே மாதிரிதான் அவரையும் நம்புவாரு. அவருக்கு விதர்ப்பமே கிடையாது. இந்த நேரத்திலே இத்தனை சாதனை படைத்து விட்டோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் கட்சி ஆரம்பித்தோம். ஏன் ஆரம்பித்தோம்? ஏன் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுச்சு, பேரன் பேத்தி பார்த்தாச்சு, எங்க பசங்க எல்லாம் செட்டில். யாருமே எங்க குடும்பத்துல இன்னைக்கு கஷ்டப்படுற அளவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எங்களுக்கு ஆண்டவர் புண்ணியத்துல நாங்க ரொம்ப நல்லாவே இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் நான் யார் என்று சொன்னால் அரசியலுக்கு வராமலே அத்தனை கட்சிகளுக்கும் எங்களால் உள்ளே சென்று வெளியே வர முடியும். ஆனால் ஏன் கட்சி தொடங்கினோம்? கட்சி என்பது தொடங்கினால் இளைஞர்கள் நாம் கற்றதை இந்த சமுதாயத்துக்கு திருப்பி தர வேண்டும். நாம் எதை சமுதாயத்தில் பெற்றாலும் அதை திருப்பி தருவதுதான் நம் வாழ்க்கையின் அர்த்தமாகும். ஐயா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பவுமே என்ன பிலீவ் பண்ணுவார்னா, அதாவது படித்தவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் சிந்திக்கணும். இத்தனை கட்சி இருக்கு, நான் எந்த கட்சியை குறிப்பிட்டு பேச வரல. இத்தனை கட்சி இருக்கும் போது ஏன் இந்த கட்சி ஏன் போறாரா? ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்களுக்கு புரியுது மாதிரி எளிய உதாரணம் ஒன்று சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு கார் வாங்குறீங்க, இல்லைன்னா ஒரு சமையலுக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்கன்னா அவர் என்ன கேட்பீங்க? உங்களுக்கு கார் வாங்கினா டிரைவரா பண்ணி எத்தனை வருஷம் ஓட்டிருக்க, லைசன்ஸ் எவ்வளவு நாள் இருக்கு, நீ எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்க, எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். சமையலுக்கு ஆள் எடுத்தா நீ என்ன சமையல் எல்லாம் பண்ணுவ, என்னென்ன மாதிரியான சமையல் பண்ணுவ, உனக்கு எப்படி இருக்கு, உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க. பிளேன் ஓட்டுறதுன்னா இத்தனை மணி நேரம் நீ பறந்துருக்கிறியா, உனக்கு கமர்ஷியல் லைசன்ஸ் இருக்கான்னு. இன்னைக்கு அரசியல் எப்படி ஆயிட்டு இருக்குன்னா யார் வேண்டுமானாலும் அரசியல் ஆரம்பிக்கிறார். அப்ப ஆரம்பிக்கும் போது அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவார்களே, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல உண்மையை சொல்ல போனா வந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். அரசியல் கட்சிகளே இருக்கின்றவர்கள் கட்சிகளை கூட்டுகிறார், மக்களை திரட்டுகிறார், வாக்குறுதியை அள்ளி கொடுக்கின்றார். ஒரு நிறுவனத்தையோ ஒரு அமைப்பையோ ஒரு அரசாங்கத்தையோ எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு அந்த இடத்திலே உங்கள் பணத்தில் உங்களுடைய மக்களுடைய ஆதரவு சொல்லி அவர் அங்கு கற்றுக்கொள்ளும் போது அந்த நிர்வாகம் சீர்குலைந்து விடுகிறது. ஆனால் ஐயாவின் நிர்வாகமோ ஒரு தனி ஒரு மனிதன் அரசாங்கம் செய்ய வேண்டிய அத்தனையும் வைத்திருக்கிறார். இன்று பள்ளியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள் எது வேண்டுமோ அத்தனையும் ஐயா பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க ஐயா சும்மாவா பண்றாரு, காசு வாங்கிட்டு பண்றாருன்னு. அப்படி அல்ல, காசு வாங்கி கொடுத்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு நியாயமான பொருளாகவும் நியாயமான தரத்துக்கு தகுந்த விலையிலே கிடைக்கிறது. அப்போ நமக்கு இளைஞர்கள் வந்தால் அவரவர் தகுதிக்கு எந்த இலவசமும் நமக்கு தேவையில்லை. இவர் யார் நமக்கு இலவசம் கொடுக்க? இந்திய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களால் உங்களுடைய தேவையை பூர்த்தி கொள்ள முடியும். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஃபேன் கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, எதுக்கு அவங்க கொடுக்கணும்? நீங்களே வசதியா இருந்தால் பல பிராண்ட் இருக்கு, நீங்க எந்த பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்ட் நீங்க வாங்கிக்கலாமே. உங்களுடைய சுய மரியாதையும் சுய கௌரவத்தையும் காப்பாற்ற கற்றுத்தருவதுதான் இந்திய ஜனநாயக கட்சி. அதற்கு கல்வியும் சரி. நமது இந்திய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் இளைஞர்களுக்கு 10-12 வயது ஆனால் போதும், இப்ப அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையும் தம்பி இலவச கல்வி நீங்க கேட்க வேண்டியதே இல்லை. நிச்சயமா கல்வியும் உங்களை சேரும். அந்த கல்வி எப்படி வரும்? இன்னைக்கு உங்களுக்கு நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுல ஒரு கார் பைனான்ஸ் போடுறான், ஒரு வீடு பைனான்ஸ் பண்றான், வேல்யூ இல்ல. ஒரு மனிதன் எத்தனை லோன் கொடுக்கலாம், கல்வி கடன் கொடுக்கலாம், கல்வி கடனாக கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல போய் நீங்க அவங்ககிட்ட கேரண்டி வாங்கிக்கோ. இவங்கிட்ட ஒரு கார் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த காரோட ஆர்சி புக்கை வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான், இன்னைக்கு
இல்லப்பா அந்த காரோட வேல்யூ இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு ஃபைனான்ஸ் ஆகும், அந்த காரை காயாங்கல்ல உங்களுக்கு பிரிச்சு போட்டீங்கன்னா கிலோ என்ன வரும் உங்களுக்கே தெரியும், 20 ரூபாய் 28 ரூபாய் 30 ரூபாய் இருந்ததுல அதுக்கு கொடுக்கும் போது ஒரு மனிதனை நீங்கள் அப்படி பார்த்திருக்கிறீர்களா? அந்த மனிதன் +2 முடித்து விட்டால் அவருடைய டிகிரி +2க்கு அந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் இல்லை மருத்துவமாக இருந்தாலும் அவனை நம்பி அவன் மார்க்கை நம்பி எந்த கல்வியிலும் எந்த கல்லூரியிலும் படிக்க கடன் கொடுக்கலாம். அவனுக்கு ஒரு பாஸ்புக் மாதிரி கொடுத்து அந்த பாஸ்புக்ல என்ட்ரி போட்டா அவன் குறைந்தது வீட்டு கடன் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? வயதை கால்குலேட் பண்றாங்க. உங்களுக்கு 25 வயசா 35 வயசா உங்களுடைய வருமானம் என்னன்னு அந்த வருமானத்தை வச்சுட்டு அவன் சொல்றான் உங்களுக்கு 30 வருஷம் ரீபேமெண்ட். சோ நீங்க என்ன சம்பாதிப்பீங்க, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, உங்க திட்டமிடல் என்ன, அந்த திட்டத்தை வைத்து உங்கள் கல்வி உங்களை சேரும். யாரு இலவச கல்வி தேவையில்லை, இலவச மருத்துவம் தேவையில்லை, இலவச பொருட்கள் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது சொந்தமாகவும் சுயமாகவும் சிந்திக்கிற நீங்களே ஒரு தொழிலதிபராகலாம். இதுதான் இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கை. இதை வருங்காலத்தில் நாம் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். அதாவது இந்தியாவிலே நாம் இதை கொண்டு வந்து செயல்முறை கொண்டு வருவோம் என்று கூறி நீங்கள் எல்லாம் இளைஞர்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஆண்களும் பெண்களும் பெருவாரியாக இந்திய ஜனநாயக கட்சிக்கு சேர்ந்து ஐயாவின் புகழையும் இந்த தமிழகத்தையும் இந்தியாவையும் நாளை தூக்கி பிடிப்பது உங்கள் கையில் இருக்கிறது என்று கூறி இந்த மணமக்கால் வீட்டுக்கு அழைத்து எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவனுடைய டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுடைய அடிப்படை கொள்கையே இலவசங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். முதல் கட்சி ஆரம்பித்து கொள்கையை வகிக்கின்ற பொழுது இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள். அதற்கு பின்னால் பல்வேறு தலைவர்கள் இலவசங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.